திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொல்லுங்க, என்ன கல்யாணம் ஸ்டார்டட்? ஃபர்ஸ்ட் கல்யாணம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்டு ஹரியரசுதன் ஹரி வெட்ஸ் அமிர்த பிரபா ஃபர்ஸ்ட் கல்யாணம் இங்கே வந்திருக்கோம். இனி அடுத்தது இங்கே பார்த்து முடிச்சுட்டு சித்தனா மேரேஜுக்கு போவோம். ஸோ இங்கே வந்ததுமே எங்களுக்கு ஒரே நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ். ஏன்னா இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இந்த மண்டபத்தில் நம்ம ஃபோட்டோகிராஃபர் தான். இந்த ஃபோட்டோகிராஃபர் நம்ம கேட்ரிங் பண்ணுறது தான் எங்களுக்கு கேட்ரிங். ஸோ ஒரே பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருக்குது எங்களுக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணு வேறு, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். சரி வாங்க, இந்த விளாக் ஃபுல்லாக நம்ம 2 நாளுமே ரிசப்ஷன் முகூர்த்தம் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் போட்டு ஏற்கனவே பேசி வச்சுருந்தோம். 6 மணிக்கு இந்த கல்யாணம் போகலாம், அதுக்கப்புறம் 8 மணிக்கு அந்த கல்யாணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே போனோம், பார்க்கலாம் என்ன நடந்துச்சு, பார்க்க தான் போகிறோம். குரூப்பில் சொன்ன டைமுக்கு டான்னு பாய்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு 8 மாதம் கழிச்சு பார்க்குறேன். எங்கள் கல்யாணத்தில் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எல்லோரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்திட்டு கும்பிடு போட்டு உள்ளே அப்படி போனோம். டெக்கரேஷன் சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க இப்போ நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலாம். செம்ம க்யூட்டாக இருந்தாங்க 2 பேருமே. அவங்களோட அட்டையர் ஆகட்டும், பிரபாவோட மேக்கப், அவளோட ஜுவல்லரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீட்டாக இருந்துச்சு, செம்ம க்யூட்டு 2 பேருமே. இங்கே பார்த்தியா நம்ம ஆளுகளை கோகுலும் விவேக்கும் நம்ம கூட எடுக்காமல் தனியாக போய் எடுத்துருக்கானுங்க. ஆமாம், அவங்க ஃபஸ்ட்டு வந்தால் அவங்க மட்டும் 2 பேர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேக்கு வாங்கணும். கேக் பார்த்தீங்கன்னா 2 கப்புள்ஸ்க்குமே ஒரே மாதிரி கேக் ஆர்டர் பண்ணி கலர் மட்டும் வாங்குங்களா? கேக்கு தயாரிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லணும். எவ்வளோ நேரம் பண்ணீங்க? அன்னைக்கு ரொம்ப டிராஃபிக், அங்கே ஏதோ டிராஃபிக்காக இருந்தனால ரொம்ப நேரம் ஆச்சு. பட் கேக் நல்லா வந்திருந்தது. எல்லா பாய்ஸையும் ஒன்று சேர்த்து, பிகாஸ் 2 பக்கமே எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி இருக்கணும். ரெண்டு பக்கமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வேணும். ஸோ இங்கேயும் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோவும் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சொல்ல போனால் 2 கப்புள்ஸுமே எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், தட் இஸ் கரெக்ட். கேக் வெட்டி முடிச்சுட்டு இங்கே நாங்கள் தனியாக வந்துட்டோம். ஹியர் இன்ட்ரடியூசிங் அமுதினி, ஒய்ஃப் ஆஃப் சிபி சக்கரவர்த்தி. அடுத்து நம்ம அரவிந்த் ரிசப்ஷன் கிளம்பலான்னு திரும்பி பார்க்குறேன். இங்கே பாருங்க, கொலையடி சண்டை மாதிரி கேக்கு சண்டை போட்டிருக்கானுங்க. அங்கே பாருங்க எப்படி நான் தின்னுட்டுருக்கான்னு அவன் சத்து. இந்த நாதஸ்வர வித்வான் அங்கிள் சூப்பராக வாசிச்சிருந்தாரு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஃபோட்டோ எடுத்தாச்சு, கேக்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு சாப்பிட போயிட்டேன். அதுலேயும் நான் ரொம்ப கீனாக இருந்தேன் இங்கே சாப்பிடணுன்னு. பிகாஸ் இந்த கேட்ரஸ் தான் எங்களுக்கும் பண்ணியிருந்தாங்க. நம்ம மேரேஜில் சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை, நாங்கள் சாப்பிடவும் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் ஹரியானா மேரேஜில் சாப்பிடணுன்னு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாப்பா சாப்பிட்டு வந்தலான்னு கூப்பிட்டா, அதெல்லாம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, சித் மேரேஜுக்கு போகணும், பாய்ஸ்லாம் வெளியே காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னாரு. நான் எதையும் கண்டுக்காமல் உள்ளே சாப்பிட போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் ட்விஸ்ட்டு, எல்லா அண்ணாவும் உள்ளே சாப்பிட்டு இருந்தாங்க. இவனுங்களை நம்பிட்டு இருந்ததுக்கு நல்லா செஞ்சுட்டானுங்க. அதனால் இவங்க இங்கே விட்டால் நம்மளுக்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு மெதுவாக அப்படி கிளம்பிட்டோம். இதுதான் இங்கே கொடுத்துருக்க மெனு. அங்கே இங்கே என்னென்ன வச்சுருந்தாங்கிறது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஒரு ரிசப்ஷனுக்கு எந்த டைமுக்குங்க போவாங்க? 7 மணிக்கு போவோம், இல்லை கடைசிக்கு ஒரு 8 மணிக்காவது போவோம். நாங்கள் சித்தண்ணா மேரேஜுக்கு போகும்போது மணி 9. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹரியண்ணாவோட மேரேஜ் நடந்த மண்டபம் அந்த கார்னர், ஊரோட அந்த கார்னர்னால் இது இந்த கார்னர், 2 தூரம் கூட. ஸோ போகும்போது மொத்த மண்டபம் காலி, வரவேற்புலாம் யாரும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். உள்ளே போகும்போது முக்கியமான ரிலேட்டிவ்ஸும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங் மட்டும்தான் இருந்தோம். மெயினாக லேட்டானதுக்கு காரணமே இவர் தான். நான் என்ன பண்ணேன், நான் கேக் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அது பிகாஸ் ஆஃப் டிராஃபிக். அப்படி பார்த்தோன்னா நீங்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒவ்வொன்றா டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆச்சு.
இப்போ அதையும் தான் நான் ரீசனாக சொல்லுவேன். சண்டை போடாதீங்க ஏட்டையா, மேரேஜுக்கு வாங்க. ஆமாம், ஒரு வழியாக வந்தாச்சு. வந்து இங்கே பார்த்தா இவனை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவனோட கோட் ஷூட்டு, அவங்க அஸ்வதியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. பேர் ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 பேரும் ஒரே ஏஜுங்கிறனால. இங்கே மெயின் பிரச்சனையே என்னென்னு பார்த்தா 2 பேருமே வந்து ஒரே நாளில் கல்யாணம் வச்சது தான். ஸோ அவன் எங்கேயுமே அந்த மொமெண்ட் வந்து எங்களால் என்ஜாய் பண்ணவே முடியல. இங்கே முடிச்சுட்டு அங்கே போகணும், அதே மாதிரி 2 நாளும் ஒரே ஹரிபரியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஹரிபரி இல்லை, ஹரி அரவிந்தாக இருந்தது 2 நாளாக. ஆமாம். அப்புறம் அங்கே மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பிடாம போனால் நல்லா இருக்காதுல்ல. ஃபுட்டு வேறு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஆமாம். ஸோ கல்யாணம் பண்ணுங்க, ஆனால் வந்து ஒரே நாளில் பண்ணாதீங்க எல்லாரும். இனிமேல் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஏதாவது அண்ணாஸ் அண்ட் அக்காஸ் ஒரே நாளில் வைக்காதீங்க, சத்தியமாக முடியலங்கனால. அதே மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கல்யாணம் பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கேங்கும் கொஞ்சம் பெருசாகும், ட்ரிப்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் கல்யாணம் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணவங்களுக்கு போடுறீங்களா? கல்யாணம் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே கடைசி அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம இருந்தோம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து. ஆமாம், வீட்டுக்கு போகலே மணி 12. ஸோ நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு சித்தண்ணாவோட மேரேஜுக்கு வந்தாலும் அது கொஞ்சம் ஏர்லியராகவும் வச்சிருந்தனால ஃபஸ்ட்டு இங்கே சித்தண்ணாவோடதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஹரியானா மேரேஜுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக 2மே அட்டன் பண்ணி ஆகணும், 2மே தாலி கட்டுறதை பார்க்கணுங்கிறது தான் எங்களோட கோலாக இருந்தது. அதனால் சீக்கிரமே எந்திரிச்சிட்டு தூக்கம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சீக்கிரமே எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு சித்தார்த்தோட அரவிந்தோட மேரேஜுக்கு வந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட முகூர்த்தம் சாரி தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். இன்னொரு ஸ்பெஷல் சித்தண்ணாவோட மேரேஜ்லேயே அவங்க தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததில்ல. அதுவே ஒரு ஈகராக இருந்துச்சு, எப்படி வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. மார்னிங் டெக்கர்லாம் சூப்பராக இருந்துச்சு, பின்னாடி சாமி மாதிரிலாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நைட்டு வரும்போது யாரும் இல்லை, காலைல போகும்போது யாரும் இல்லை. ஏன்னா காலையில் அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டோம். அதை சொல்ல வந்தேன். முகூர்த்தம் முடிஞ்சதும் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நாங்கள் ஹரியானாவோட வெட்டிங்க்கு தான் கிளம்பணும். அங்கே போய் நாங்கள் முகூர்த்தமை கரெக்டாக அட்டன் பண்ணோமா இல்லையாங்கிறத பாருங்கள். வந்துட்டீங்கண்ணா ஆல்ரெடி, அது வந்துருக்கு. மந்திரம் கேட்கணும்னா இப்படி வந்துட்டு இருக்கீங்களா? கரெக்டாக கார் மண்டபத்தோட கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அங்கே தூரத்துலேருந்து டும் டும் டும்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அப்போவே நினச்சேன் கரெக்டாக தாலி கட்டி முடிச்சுட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருக்கேன். 2 மினிட்ஸ், ஜஸ்ட் 2 மினிட்ஸ். கரெக்டாக அப்போ தான் முடிச்சு உள்ளே வர்றோம், பாத பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த 2 மினிட்ஸ் வந்து நீ அங்கே பூ வாங்குறதுக்கு நிப்பாட்டினல, அப்போது நிப்பாட்டாமல் இருந்ததுன்னா சேவ் பண்ணியிருக்கலாம். மார்னிங் பழி எம்எல்ஏயா? ஆமாம், நைட் எம்எல்னா மார்னிங் மேலே. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வெளியே போய் அருந்ததியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. வேறு லெவலில் க்யூட்டாக இருந்தாங்க 2 பேருமே.
தாலி கட்டி முடிஞ்சதும் ஹரியோட மூஞ்சில ஒரே ஹாப்பினஸ். நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். சிலர் வந்து சித்துவோட கல்யாணத்தில் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். காலையில் எதுவும் பிளான்லாம் பண்ணல, இங்கே இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படிங்கிறனால சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்களும் சித்தோட மேரேஜுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே ஹரியோட மேரேஜ்லேயே சாப்பிட்டனால இங்கே சித்தோட மேரேஜில் சர்வ் பண்ணவங்களுக்குலாம் நாங்கள் வந்து சர்வ் பண்ணோம். சர்வ் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட அந்த 2 டேஸுமே வந்து போச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு, பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து இந்த கப்பலுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணிடுங்க. டடா பாபா.